அறிவியல் ரீதியா கணிதத்தின் அடிப்படையில பாத்தீங்கன்னா, நாம இப்போ ஒவ்வொரு வருஷமும் 1.6 பூமிகளுக்கு சமமான இயற்கை வளங்கள சுரண்டிக்கிட்டு இருக்கோம். ஹம், ஆமா. அதாவது நம்ம கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு பூமி தான். ஆனா நாமோ நம்மள சுத்தி இருக்கிற காடுகளையும் நிலத்தடி நீரையும் கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சுக்கிட்டு வர்றோம். கண்டிப்பா. நமது எதிர்காலத்தையே கடனா வாங்கி வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னு சொல்லலாம். அதேதான். இதே வேகத்துல நாம போனோம்னா இன்னும் ஒரு 20 வருஷத்துல நாம அறிந்த இந்த மனித நாகரிகம் ஒரு மீள முடியாத வீழ்ச்சியை சந்திக்கும். இத கேட்கும்போது நிச்சயமா உலகமே அழிய போகுதுன்ற ஒரு பயம் நமக்கு வரலாம். ஆனா இன்னைக்கு நாம இந்த ஆழமான அலசல்ல விவாதிக்க போற விஷயம் அந்த பயத்தை முற்றிலுமா உடைக்க போகுது. ரொம்ப சரி. ஏன்னா இது உலக அழிவு அல்ல. ஆமா, இது ஒரு மாபெரும் உயிரியல் அப்டேட். இன்னைக்கு நாம டாக்டர் ப்ரூஸ் லிப்டன் அவங்களோட பல புரட்சிகரமான அறிவியல் குறிப்புகளை தான் அலச போறோம். குவாண்டம் உயிரியல், புறமரபியல்னு அவர் சொல்ற விஷயங்கள் நாம உலக பார்க்கிற விதத்தையே தலைகீழா மாத்த போகுது. சரி, இத சற்று விரிவாக பார்ப்போம். அந்த 20 வருஷ கெடு அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு எச்சரிக்கை மணிதான். ஆனா டாக்டர் லிப்டன் இத அழிவு அப்படின்னு சொல்லாம ஒரு உருமாற்றம்னு சொல்றாரு. இதுலதான் ஒரு பெரிய சூக்ஷ்மமே இருக்கு. உருமாற்றம்னா எப்படி சொல்றீங்க? நீங்க ஒரு கம்பளி பூச்சிய பார்த்திருப்பீங்க. அது ஒரு செடியில பிறந்த உடனே என்ன செய்யும்? பசி பசி பசின்னு எந்நேரமும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். ஓ, ஆமா. அந்த இலைகள் முழுவதையும் தின்னு தீர்க்கும். அதேதான். தான் வாழ்ற அந்த செடிய முழுசா தின்னு தீக்கிற வரைக்கும் அதுக்கு திருப்தியே இருக்காது. இப்போ இருக்கிற மனித நாகரிகமும் அந்த பேராசை பிடிச்ச கம்பளி பூச்சி மாதிரி தான் செயல்பட்டுக்கிட்டு வருது. ஆனா செடியில இருக்கிற அத்தனை இலைகளையும் தின்னு தீர்த்த பிறகு அந்த பூச்சி என்ன செய்யும்? அது பட்னியால சாக வேண்டியது தானே? இது எப்படி ஒரு உருமாற்றமா மாறும்? அங்கதான் இயற்கையோட மாயாஜாலமே நடக்குது. உணவு தீர்ந்த உடனே அந்த பூச்சி தன்னை சுத்தி ஒரு கூட்டு அமைச்சுக்குது. அந்த கூட்டுக்குள்ள நடக்கிற உயிரியல் மாற்றம் ரொம்ப ஆச்சரியமானது. கூட்டுக்குள்ள அப்படி என்ன நடக்கும்? கம்பளி பூச்சியோட செல்ஸ் எல்லாமே வேலை இழந்து உள்ள ஒரு திரவம் மாதிரி சிதைவடைய ஆரம்பிக்கும். எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நாம நினைக்கிற அந்த அழிவோட உச்ச கட்டத்துல தான் ஒரு புதிய வகை செல்கள் பிறக்குது. நிஜமாவா? அது என்ன புதிய செல்கள்? உயிரியல்ல இத கற்பனை செல்கள்னு அழைக்கிறாங்க. அதாவது இமேஜினல் செல்ஸ். ஆரம்பத்துல பழைய செல்கள் இந்த புதிய செல்களை தங்களுக்கு எதிரான வைரஸ் நினைச்சு தாக்கி அழிக்க முயலும். கொஞ்சம் பொறுங்க. பூச்சியோட சொந்த நோய் எதிர்ப்பு அமைப்பே அந்த புதிய செல்களை தாக்குமா? ஆமா, நம்ப முடியலன்னாலும் அதுதான் உண்மை. ஆனா அந்த கற்பனை செல்கள் சோர்வடைகிறதில்ல. அவை ஒன்னு சேர்ந்து கொத்து கொத்தா மாறுது. ம். ஒரு கட்டத்துல பழைய அமைப்பு முழுமையா செயலிழக்க இந்த புதிய செல்கள் ஒரு புதிய வரைபடத்தை உருவாக்குது. நாம ஏன் தரையிலேயே ஊர்ந்துட்டு இருக்கணும், நமக்கு சிறகுகள் முளைச்சா என்னன்னு ஒரு புதிய நிலைக்கு போகுது. ஓஹோ, அப்படி வர்றதுதான் பட்டாம்பூச்சியா? அதேதான். முடிவில் அந்த அழிவிலிருந்து ஒரு அழகான பட்டாம்பூச்சி சிறகடிச்சு வெளியே வருது. இன்னைக்கு மனித குலமும் அந்த பட்டாம்பூச்சியா மாறும் கூட்டுப்புழு நிலையில தான் இருக்கு. இத சிந்திச்சு பார்க்கவே ரொம்ப பிரமிப்பா இருக்கு. அப்படியென்றால் இன்னைக்கு உலகெங்கும் நடக்கிற குழப்பங்கள், அரசியல் வீழ்ச்சிகள் எல்லாமே இந்த பழைய செல்கள் சிதைவடையும் செயல்முறையா? சரியா சொன்னீங்க. பழைய பொருளாதார அரசியல் அமைப்புகள் சிதைந்து கொண்டிருப்பது அந்த அழிவோட ஒரு பகுதிதான். டாக்டர் லிப்டன் கூட தனது குறிப்புகள்ல டொனால்டு ட்ரம்ப் போன்ற தலைவர்களை பத்தி குறிப்பிடுறாரு. அது எதன் அடிப்படையில சொல்லப்பட்டிருக்கு? இப்போ நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா, அவர் அத எந்தவித அரசியல் கண்ணோட்டத்திலையும் சொல்லல. முற்றிலும் ஒரு உயிரியல் மற்றும் சமூகவியல் பார்வையில தான் பதிவு செஞ்சிருக்காரு. சரி, அவர் என்ன சொல்றாரு? ட்ரம்ப் போன்றவங்க ஒரு மங்கி ரஞ்ச் போல செயல்படுறாங்கன்னு சொல்றாரு. அதாவது சீரா ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு இயந்திரத்தோட பட்சக்கரங்களுக்கு நடுவுல ஒரு இரும்பு சாவிய வீசினா என்ன ஆகும்? இயந்திரம் உடைஞ்சு சிதறும் அல்லவா? ஆமா, அது போலதான். பழைய அமைப்பு உடைந்தால் மட்டுமே புதிய நாகரிகம் பிறக்க முடியும். இது ஒரு ஆக்கப்பூர்வமான அழிவுன்னு அவர் மூலத்தகவல்ல குறிப்பிடுறாரு. எனக்கு புரியுது. இது பழைய மென்பொருளை அப்டேட் செய்யறது போன்றதல்ல. ஹார்ட் டிரைவையே முழுமையா மாற்றி புதிய இயங்குதளத்தை நிறுவுவது போன்றது. பழைய கட்டிடத்தை இடிக்காம புதிய கட்டிடத்தை எழுப்ப முடியாது. ரொம்ப சரியான ஒரு ஒப்பீடு. ஆனா இத பழைய அமைப்பு எப்படி உருவாச்சு? மனிதகுலம் எப்போதுமே இப்படிதான் சுயநலமா இயற்கையை அழிக்கும் கம்பளிப்பூச்சியா இருந்ததா? இல்லவே இல்ல. மனித குலத்தோட நம்பிக்கைகள் காலப்போக்குல எப்படி மாறியிருக்குன்னு நம்ம பின்னோக்கி பார்த்தா ஒரு சுவாரஸ்யமான வரலாறு கிடைக்கும். அது என்ன வரலாறு? ஆதி குடிகளான பூர்வீக அமெரிக்கர்களிடம் ஆன்மிசம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அவங்களுக்கு மழை துளி, புல், ஓடும் நதி, பறவைகள்னு அனைத்திலுமே ஆன்மா இருந்துச்சு. ஓ, இயற்கையோட ஒன்றி வாழ்ந்தாங்களா? ஆமா, அவங்க உலகை ஒரு தோட்டமாவும் தங்கள அந்த தோட்டத்தோட தோட்டக்காரர்களாகவுமே கருதுனாங்க.
இயற்கையோட ஒரு ஆழமான பிணைப்பு அவங்களுக்கு இருந்துச்சு. ஆனா அந்த பிணைப்பு எப்போ உடைஞ்சது? நாம எப்போ இந்த மாதிரி மாறணும்? கிரேக்கர்கள் ரோமானியர்கள் காலத்துல பாலித்தீசம் வந்தபோதுதான் அந்த பிணைப்பு உடைய தொடங்குச்சு. ஆன்மா அப்படிங்கிறது மரங்களிலிருந்தும் நதிகளிலிருந்தும் பிரிக்கப்பட்டுச்சு. பிரிக்கப்பட்டு எங்கே போச்சு? ஒலிம்பஸ் மலை போன்ற இடங்கள்ல வாழ்ந்த பல கடவுள்களிடம் அது ஒப்படைக்கப்பட்டுச்சு. அதாவது புனிதத்தன்மை அப்படிங்கிறது நம்மள விட்டு விலகி சென்று விட்டது. இது ஒரு பெரிய மாற்றம்தான். அதுக்கப்புறம் மோனோதீசம் அல்லது ஒரே கடவுள் என்ற நம்பிக்கை வந்தப்போ கடவுளும் ஆன்மாவும் இந்த பூமியிலேயே இல்ல, நாம இருந்த பிறகு போக போகும் ஏதோ ஒரு சொர்க்கத்துல இருக்கு என்ற ஒரு நிலை உருவானது. இதை தொடர்ந்துதான் அறிவியலோட வருகை நிகழ்து. சரியா? சார்லஸ் டார்வின், ஐசக் நியூட்டன் போன்றவர்களோட பொருள் முதல்வாத அறிவியல். அதேதான் மெட்டீரியலிஸ்டிக் சயின்ஸ். இது நிலைமை இன்னும் மோசமாக்கியதுன்னு லிப்டன் சொல்றது எனக்கு இப்போ புரியுது. ஏன்னா ஆன்மாங்கிற ஒன்னே இல்ல, பிரபஞ்சம் அப்படிங்கிறது வெறும் பௌதிக பொருட்களும் ரசாயனங்களும் மரபணுக்களும் சேர்ந்த ஒரு எந்திரம்னு நாம நம்ப ஆரம்பிச்சிட்டோம். துல்லியமா பிடிச்சிட்டீங்க. எல்லாம் வெறும் பருப்பொருள் அப்படின்னு நாம நம்ப தொடங்கணும். ஆனா 1927ல குவாண்டம் இயற்பியல் வந்த பிறகு எல்லாமே தலைகீழா மாறிடுச்சு. குவாண்டம் இயற்பியல் என்ன சொல்லுது? அது வரைக்கும் அணு அப்படிங்கிறது ஒரு திடமான பந்து போல இருக்குன்னு தான் நம்பப்பட்டுச்சு. ஆனா குவாண்டம் இயற்பியலாளர்கள் அணுக்குள்ள சென்று பார்த்தப்போ அங்கே திடமான பொருட்கள் எதுவுமே இல்ல. ஒரு நிமிஷம் இருங்க. அணுவுக்குள்ள ஒண்ணுமே இல்லையா? நாற்காலி, மேஜை, என் உடல் எல்லாமே அணுக்களால் ஆனதுதானே. அப்புறம் எப்படி தொடுவதற்கு இவ்வளவு கடினமா இருக்கு? இதுதான் குவாண்டம் அறிவியலோட மிகப்பெரிய மாயக்கண்ணாடி. ஒரு அணுவுக்குள்ள இருக்கிறது வெறும் ஆற்றல் சுழல் மட்டுமே. ஆற்றல் சுழல்னா சுழன்றுகிட்டு இருக்கிற எனர்ஜியா? ஆமா, ஒரு மின்விசிறி வேகமா சுழலும்போது அதனோட இறக்கைகளுக்கு நடுவுல நாம கைய விட முடியாதல்லவா? அது ஒரு திடமான தட்டு போல தோன்றும். ஓ ஆமா, தட்டினா கையில அடிபடும். அதுபோலதான் அணுக்களுக்குள்ள இருக்கும் சுழலும் ஆற்றல் பொருட்களுக்கு திடமான தன்மைய கொடுக்குது. உண்மையில அங்க இருக்கிறது வெறும் வெற்றிடமும் ஆற்றலும் மட்டும்தான். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இத மிக அழகா கூறுவார். அவர் என்ன சொன்னார்? பொருட்களை ஆளுமை செய்யும் ஒரே சக்தி புலம், அதாவது தி ஃபீல்ட் மட்டுமே அப்படின்னு சொன்னார். இந்த புலம் அல்லது ஆற்றல் தளம் அப்படிங்கிறது தான் பல ஆயிரம் வருஷங்களா நமது முன்னோர்கள் ஆன்மான்னு கூறி வந்தாங்களா? குவாண்டம் இயற்பியலும் ஆன்மீகமும் சந்திக்கும் புள்ளி இதுதானா? சரியா சொன்னீங்க. பிரபஞ்சம் முழுசும் கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆற்றல் தளம் பரவி இருக்கு. இத ஒரு பரந்த கண்ணோட்டத்தோட இணைச்சு பாத்தீங்கன்னா எல்லாம் ஒண்ணுக்கொண்ணு தொடர்புடையது. இந்த இடத்துல தான் டாக்டர் லிப்டன் மனித உடலை ஒரு தொலைக்காட்சி பெட்டியோட ஒப்பிடுறார். அந்த உதாரணத்தை கேட்டா உங்களோட சிந்தனையே மாறிடும். எனக்கும் அந்த டிவி ஒப்பீடு மிகவும் பிடிச்சிருந்துச்சு. அத நேர்களுக்கு சற்று விரிவாகவே விளக்குங்களேன். எப்படி ஒரு மனித உடலும் டிவி பெட்டியும் ஒன்னாக முடியும்? இப்போ உங்க வீட்ல ஒரு டிவி இருக்குன்னு வச்சுக்குவோம். அதுல பல சேனல்கள் வருது. அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் டிவி பெட்டிக்கு உள்ளேயேவா உருவாக்கப்படுது? இல்ல. கண்டிப்பா இல்ல. எங்கேயோ ஒளிபரப்பு நடக்குது. ஆமா, எங்கேயோ ஒரு ஒளிபரப்பு நிலையத்திலிருந்து வரும் அலைவரிசைய உங்க டிவில இருக்கிற ஆண்டனை ஈர்த்து திரையில காத்துது. மனித உடலும் அப்படித்தான். உடம்புல எப்படி ஆண்டனா இருக்கும்? நமது உடல்ல இருக்கிற கோடிக்கணக்கான செல்களோட வெளிப்புறத்துல சுய ஏற்பிகள்னு சொல்லப்படுற புரத ஆண்டனாக்கள் இருக்கு. ஓஹோ, அப்படியானால் என் மூளை எனக்குள்ள சிந்திக்கல, அது வெறும் ஒரு ரிசீவர் தானா? ரொம்ப சரியா சொன்னீங்க. பிரபஞ்ச ஆற்றல் தளத்துல இருக்கிற முடிவற்ற அலைவரிசைகள்ல உங்களுக்கான ஒரு தனித்துவமான அதிர்வெண்ண உங்க செல்கள்ல உள்ள இந்த ஏற்பிகள் இருக்குது. இதுக்கு ஏதாவது மருத்துவ ஆதாரம் இருக்கா? கண்டிப்பா. இத மருத்துவ ரீதியாகவும் நாம நிரூபிக்க முடியும். உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையை எடுத்துக்கோங்க. ஒருவரோட இதயத்தையோ சிறுநீரகத்தையோ மற்றொருவர் உடலுக்கு மாத்தும்போது அந்த உடல் அதை உடனடியாக ஏற்றுக்கொள்ளாது. ஏன் அப்படின்னு எப்போதாவது யோசிச்சிருக்கீங்களா? ரத்த வகை மாறினால் உடல் ஏற்றுக்கொள்ளாதுன்னு தான் நான் நினைச்சிருந்தேன். வேறு காரணம் இருக்கா என்ன? ஆமா, முக்கியமான காரணம் ஒண்ணு இருக்கு. அந்த புதிய இதயத்துல உள்ள செல்கள்ல இருக்கிற சுய ஏற்பிகள், அதாவது ஆண்டனாக்கள், வேறொருவரோட அலைவரிசையை ஈர்த்து கொண்டிருக்கு. ஓ, வேற ஒருத்தரோட சிக்னலா? ஆமா, நமது நோய் எதிர்ப்பு அமைப்பு அந்த ஆண்டனாக்களை பார்த்த உடனே, ஹே, இது நம்ம சேனல் இல்லையே, இது வேற யாரோடதோ நிகழ்ச்சி அப்படின்னு கூறி அந்த உறுப்பை தாக்கி அழிச்சிடும். இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கே. ஆனா ரத்த தானம் மட்டும் எப்படி யாருக்கு வேணும்னாலும் செய்ய முடியுது தெரியுமா? இது எனக்கு எப்போதுமே ஒரு சந்தேகம். உறுப்பை மாத்த முடியாதப்போ ரத்தத்தை மட்டும் எப்படி மாத்துறோம்? ஏன்னா சிவப்பு ரத்த அணுக்கள்ல உட்கரு கிடையாது. அதனால அதோட மேற்பரப்புல இந்த சுய ஏற்பிகளும் கிடையாது. அப்போ அந்த ஆண்டனாக்கள் ரத்த அணுக்கள்ல இல்ல. அதேதான். அவை யாருடைய அடையாளத்தையும் சுமப்பதில்லை.
இதிலிருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டிய பெருண்மை என்னன்னா, நமது அடையாளம் அப்படிங்கிறது நமது உடலோட உள்ள இல்ல. அது வெளியில உள்ள பிரபஞ்ச ஆற்றல்ல இருந்து ஈர்க்கப்படுது. அப்படியானால் இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? நாம் இறப்பதில்லையா? என் உடல் அழிஞ்சிட்டா நான் இறந்துடுவேனா? ஒருவேளை உங்க டிவி பெட்டி கீழே விழுந்து உடைஞ்சிட்டா, தொலைக்காட்சி நிலையம் தனது ஒளிபரப்ப நிறுத்திடுமா என்ன? இல்லையே, ஒளிபரப்பு எப்பவும் போல நடந்துட்டு தான் இருக்கும். அதே மாதிரிதான். உடல் அழிஞ்சாலும் உங்களுக்கான தனித்துவமான அலைவரிசை, ஒளிபரப்பு அந்த குவாண்டம் தளத்துல அப்படியே தான் இருக்கும். எதிர்காலத்துல இதே ஆண்டனாக்களோட ஒரு கரு உருவானா மீண்டும் நாம அங்க வருவோம். வாவ்! அந்த புதிய டிவி பெட்டி ஆணா, பெண்ணா, கருப்பா, சிவப்பா அப்படிங்கறதெல்லாம் வெறும் வடிவங்கள் மட்டுமே. அப்படியென்றால் ஒரு பெரிய கேள்வி எழுகிறது. நாம வெறும் ஆற்றலா, ஆன்மாவாகவே அந்த பிரபஞ்சத்துல மிதந்து கொண்டிருக்கலாமே? எதற்காக இந்த ரத்தமும் சதையுமான உடல்? எதற்காக பூமிக்கு வந்து கஷ்டப்படணும்? இது ரொம்ப சுவாரஸ்யமான கேள்வி. ஒரு ஆன்மாவால சாக்லேட்டோட சுவைய உணர முடியுமா? காதலோட அரவணைப்ப, ஒரு ரோஜா பூவோட வாசனைய உணர முடியுமா? கண்டிப்பா முடியாது. முடியாது. இதையெல்லாம் உணர நமக்கு நரம்புகளும் கண்களும் மூளையும் தேவை. இந்த உடல் அப்படிங்கிறது ஒரு வர்ச்சுவல் ரியாலிட்டி ஆடை போன்றது. இது அணிந்து கொண்டு நாம் பூமியில சுவைகளையும் உணர்வுகளையும் அனுபவிக்கிறோம். ம். உண்மையில நாம விரும்பியத வாழ்ந்து அனுபவிக்க உருவாக்கப்பட்ட சொர்க்கம் தான் இந்த பூமி. இது கேட்பதற்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா சுற்றிலும் பாருங்க. நோய்கள், வறுமை, போர், மன அழுத்தம். நாம இது ஒரு சொர்க்கமாகவா வாழ்ந்துட்டு இருக்கோம்? ஒரு ஆன்மா எதற்காக கஷ்டங்கள் அனுபவிக்கணும்? இங்கேதான் நாம தி மேட்ரிக்ஸ் திரைப்படத்தோட கருப்பொருளுக்குள்ள நுழையிறோம்னு நினைக்கிறேன். முற்றிலும் உண்மை. நாம் விரும்பியதை வாழும் சொர்க்கமா இந்த பூமி இருக்கணும். ஆனா ஏன் அப்படி இல்ல? ஏன்னா நாம விழிப்புணர்வோட வாழல. விழிப்புணர்வோடு வாழலன்னா ஒரு மனிதனோட அன்றாட வாழ்வுல வெறும் 5% நேரம் தான் அவன் விழிப்புணர்வோட செயல்படுறான். மீதமுள்ள 95% நேரமும் அவனது ஆழ்மன பதிவுகளின்படியே அவனது வாழ்க்கை தானியங்கியா இயங்குது. ஆழ்மன பதிவுகள்னா சின்ன வயசுல நமக்கு கற்பிக்கப்பட்ட விஷயங்களே சொல்றீங்களா? ஆமா, ஒரு குழந்தை பிறந்த 7 வயசு அடையற வரைக்கும் அதனோட மூளை தீட்டா என்ற அதிர்வெண்ணில தான் செயல்படுது. இது ஒரு வகையான ஹிப்னாட்டிக் நிலை. ஓ, அந்த நேரத்துல குழந்தைங்க எதையும் கேள்வி கேட்க மாட்டாங்களா? ஆமா, அந்த பருவத்துல குழந்தை தர்க்க ரீதியா சிந்திக்காது. தனது பெற்றோர், சமூகம் எப்படி நடந்து கொள்கிறார்களோ அதை எந்த ஒரு ஃபில்டரும் இல்லாம அப்படியே ஒரு ஸ்பாஞ்ச் போல உறிஞ்சி பதிவு செஞ்சுக்குவாங்க. ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி. அதனால தான் டாக்டர் லிப்டன் கூறுறாரு, த மேட்ரிக்ஸ் படம் ஒரு அறிவியல் புனைகதை அல்ல, அது ஒரு ஆவணப்படம்னு. நாமெல்லாம் அடுத்தவங்க ஏற்றி வச்ச ப்ரோக்ராம் செய்யப்பட்ட இயந்திரங்கள் போல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இது கொஞ்சம் பயமா இருக்கு. நான் என் சொந்த முடிவுகள் எடுக்கல, என் பெற்றோர் மற்றும் சமுதாயத்தோட பயங்களையும் முன்தீர்மானங்களையும் தான் என் வாழ்க்கையா வாழ்ந்துகிட்டு இருக்கேனா, இது எப்படி உடைக்கிறது? இத உடைக்க ஒரு வழி இருக்கு. தி மேட்ரிக்ஸ் படத்துல வர்ற அந்த புகழ்பெற்ற சிவப்பு மாத்திரைய நாம எப்படி எடுக்கிறது? அந்த சிவப்பு மாத்திரைய நாம எல்லோரும் நம் வாழ்வுல ஒரு முறையாவது எடுத்திருப்போம். அது எப்போ தெரியுமா? எப்போ? நாம காதலில் விழும்போது. அட, காதலிப்பதற்கும் ஆழ்மன பதிவுகளை உடைப்பதற்கும் என்ன சம்பந்தம்? இது ரொம்ப புதுமையா இருக்கே. இத ஹனிமூன் எஃபெக்ட் அப்படின்னு லிப்டன் சொல்றார். ஒருவரை ஆழமா காதலிக்கும்போது உங்க மூளையில என்ன நடக்குதுன்னு கவனிச்சிருக்கீங்களா? உங்களுக்கு எதிர்காலத்தை பற்றிய பயம் இருக்காது, கடந்த காலத்தை பற்றிய கவலை இருக்காது. ஆமா, அந்த நிமிஷத்துல மட்டும் வாழ்வோம். நீங்க முழுமையா நிகழ்காலத்துல இருப்பீங்க. அந்த நிமிடங்கள்ல உங்களோட விழிப்புணர்வு மனம் முழுமையான கட்டுப்பாட்டை எடுக்குது. 95% ஓடிக்கொண்டிருந்த அந்த பழைய ஆழ்மன டேப் ரெக்கார்டர் நிறுத்தப்படுது. ஓஹோ. அதனாலதான் காதலிக்கும் போது எல்லாமே அழகா தெரியுது, பூமியிலேயே சொர்க்கத்தை உணர்றோம். இது நாம கார் ஓட்டிக்கொண்டே கடைக்கு செல்வதை பற்றி சிந்திப்பது போல இருக்கு. நாம என்ன வாங்குறதுன்னு அந்த சிந்தனையில மூழ்கி இருக்கும்போது காரை ஓட்டுவது யார்? அது நமது ஆழ்மனம். மிக சரியான உதாரணம். அதுபோலவே நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கும் 95% நேரமும் நமது சுய அழிவான மற்றவர்களிடமிருந்து நாம் பெற்ற தவறான ஆழ்மன பதிவுகள் தான் நமது வாழ்க்கையை ஓட்டுது. சரி, இந்த ஆழ்மனதில் இருக்கும் தவறான பதிவுகள் எங்கிருந்து வந்துச்சு? இது ஒரு மிகப்பெரிய சமூக பிரச்சனை. 19ஆம் நூற்றாண்டுல சார்ல்ஸ் டார்வின் கொண்டு வந்த வலியதே பிழைக்கும் அப்படிங்கிற கோட்பாடு நமது சமூகத்தோட ஆழமான ஆழ்மன பதிவா மாறிடுச்சு. சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட். ஆமா, வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு போராட்டம். ஒவ்வொருவரும் மற்றவருடன் கோட்டிட்டு அவங்கள வீழ்த்திவிட்டு தான் நம்ம மேல வரணுங்கிற ஒரு கொடூரமான சிந்தனை நமக்கு ஊட்டப்பட்டிருக்கு. இருங்க, டார்வின் சொன்னது தவறுங்கிறீங்களா?
நான் காடுகள்ல விலங்குகள் ஒன்றையொன்று வேட்டையாடுவதை பார்க்கறேனே, சிங்கம் மானை வேட்டையாடுவது உண்மைதானே? இயற்கையில போட்டி இருக்கத்தானே செய்யுது. சிங்கம் மானை வேட்டையாடுவது தனது பசிக்காக மட்டுமே. ஒரு கழுகு 100 முயல்களைக் கொன்று அதை ஒரு பேங்க்ல சேமித்து வைப்பதில்லை. அதுவும் சரிதான். மால்தஸ் என்பவர் விலங்குகள் அளவுக்கு அதிகமா பெருகி உறவு பஞ்சத்தை ஏற்படுத்தும், அதனாலதான் போட்டி உருவாகுதுன்னு கூறினார். டார்வின் அதே தனது தியரிக்கும் பயன்படுத்தினார். ஆனா அது முற்றிலும் பிழையானது. ஓ, விலங்குகள் அளவுக்கு அதிகமா பெருகாதா? இயற்கையில் விலங்குகள் ஒருபோதும் அளவுக்கு அதிகமா பெருகி பஞ்சத்தை ஏற்படுத்துவதில்லை. அவை இயற்கையோடு ஒரு அற்புதமான சமநிலையை பராமரிக்குது. இயற்கையோட அடிப்படை விதியே கூட்டுறவுதான், போட்டி அல்ல. வாவ், நாம இயற்கையை புரிந்து கொண்ட விதமே தவறா இருந்திருக்கு. ஆமா, டார்வினோட தியரியை நாம நம்பியதால தான் இன்னைக்கு 1% மக்கள் தங்களோட பேராசைக்காக 99% மக்களோட வளங்களை சுரண்டும் நிலை ஏற்பட்டுள்ளது. போட்டி அப்படின்னு வந்துட்டா அங்கு அறம் இருக்காது. ஒரு உதாரணம் சொல்றேன். உசியோடு இருக்கும் முட்டாளும் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனும் போட்டியிட்டால் வலியவன் என்ற அடிப்படையில ஆயுதமேந்தியவன் தான் வெல்வான். இதுல அறம் எங்கே இருக்கு? பரிணாம வளர்ச்சி எங்கே இருக்கு? இது நெத்தியடி. அப்படியானால் மனித குலத்தோட உண்மையான பரிணாம வளர்ச்சி அப்படிங்கிறது தனிமனித போராட்டம் அல்ல, சமூகமாக இணைந்து வாழ்வது. ஒவ்வொரு மனிதனும் கடவுளோட ஒரு அங்கம். இங்கதான் எபிஜெனடிக்ஸ் உள்ள வருதா? சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. எபிஜெனடிக்ஸ் அல்லது புறமரபியல் என்ற புதிய அறிவியல் துறை இன்னைக்கு மருத்துவ உலகையே புரட்டி போட்டுக்கிட்டு இருக்கு. இதுவரை நாம மரபணுக்கள் தான் நமது விதியை தீர்மானிக்குதுன்னு நினைச்சோம். ஆமா, தாத்தாவுக்கு சர்க்கரை நோய் இருந்தா எனக்கும் வரும்னு நினைச்சோம். ஆனா அது தவறு. மரபணுக்கள் நோயை உருவாக்கவே இல்ல, நமது வாழ்க்கை முறைதான் காரணம். மரபணுக்கள் நோயை உருவாக்குவதில்லையா? மரபணுக்கள் என்பவை வெறும் வரைபடங்கள் மட்டுமே. ஒரு வீட்டின் வரைபடத்தை வச்சுக்கிட்டு மட்டும் வீட்டை கட்டிவிட முடியாது. அந்த வரைபடத்தை வச்சு ஒரு ஒப்பந்ததாரர் எப்படி வேலை செய்கிறாரோ அதை பொறுத்துதான் வீடு அமையும். நமது செல்களுக்கு ஒப்பந்ததாரர் நமது மனம் மற்றும் சுற்றுச்சூழல். இதுக்கு ஏதாவது ஆய்வு இருக்கா? இத நிரூபிக்க தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகளை கொண்டு நடத்தப்பட்ட ஒரு ஆய்வை லிப்டன் சுட்டிக்காட்டுறாரு. ஒரு குடும்பத்துல பாரம்பரியமா புற்றுநோய் வருதுன்னு வச்சுக்குவோம். அவங்க ஒரு குழந்தைய தத்தெடுத்து வளர்த்தா அந்த வளர்ப்பு குழந்தைக்கும் அதே புற்றுநோய் வர அதிக வாய்ப்பு இருக்கு. தத்தெடுக்கப்பட்ட குழந்தைக்கா? அவங்களுக்கு அந்த புதிய குடும்பத்தோட மரபணுக்கள் இருக்காதே, அப்புறம் எப்படி? ஏன்னா அந்த குழந்தை அந்த குடும்பத்தோட வாழ்க்கை முறைய, அவங்களோட சிந்தனைய, பயத்தை உள்வாங்கிக் கொள்கிறது. அந்த மோசமான ஆழ்மன பதிவுகள் குழந்தையோட செல்களை பாதித்து கேன்சரை உருவாக்குது. இது உண்மையிலே ஒரு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விஷயம். துருவக்கரடிகள் ஆர்க்டிக் பகுதியில வாழ முடிவதும், ரோஜாக்கள் ஆப்பிரிக்காவுல வளருவதும் இப்படி சுற்றுச்சூழலுக்கேற்ப உடல் மாறும் எபிஜெனடிக்ஸ் தத்துவத்தால தானே? ஆமா. அப்படியானால் நமது உடலை அழிக்கும், நமது மரபணுக்களை மோசமாக செயல்பட வைக்கும் மிகப்பெரிய காரணி எதுவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? சந்தேகமே இல்லாம அது பயம்தான். பயம் நமது உடலை என்ன செய்யுது? அது எப்படி உயிரியலை பாதிக்குதுன்னு கொஞ்சம் விரிவா சொல்ல முடியுமா? ஆதி மனிதனை கற்பனை செஞ்சு பாருங்க. அவன் காட்டுல நடந்து போகும்போது ஒரு கொடூரமான வாள்பல் புலியை காண்கிறான். உடனே தப்பிக்க பயம் உதவுது. உடம்புல ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்கள் உற்பத்தியாகுது. இது 3 முக்கியமான வேலைகளை செய்யுது. முதல்ல குடலுக்கு செல்லும் ரத்தத்தை உடனே நிறுத்தி கை கால்களுக்கு அனுப்புது, ஓடுவதற்காக. இதனால உடலோட பராமரிப்பு பணி நிக்குது. ஓ சரி. இரண்டாவதா, இது நமது நோய் எதிர்ப்பு சக்தியை முழுமையா முடக்குது. ஓடும்போது உடம்புல உள்ள பாக்டீரியாக்களோட சண்டை போடுறதை விட புலியிடமிருந்து தப்பிப்பதே உடலோட முதல் முன்னுரிமை. ஒரு நிமிஷம், பயம் நோய் எதிர்ப்பு சக்தியை முடக்கிடுமா? 100%. உறுப்பு மாற்ற அறுவை சிகிச்சையில மருத்துவர்கள் இதையே தான் செய்றாங்க. நோய் எதிர்ப்பு சக்தியை முடக்க ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்களை தான் கொடுப்பாங்க. ஆஹா, இது ரொம்ப முக்கியமான தகவல். மூணாவதா என்ன நடக்கும்? மூணாவதா, ரத்தம் மூளையோட தர்க்க ரீதியான பகுதியிலிருந்து அனிச்சை செயலுக்கான பின்மூளைக்கு அனுப்பப்படுது. இதனால நம்ம புத்தி கூர்மையை இழக்கிறோம். இதை இன்னைக்கு நமது நவீன வாழ்க்கையோட பொருத்தி பார்த்தா எனக்கு பகீர்னு இருக்கு. புலியிடம் 15 நிமிஷம் தப்பிச்சா போதும். ஆனா இன்னைக்கு வேலை, பணம் என 24 மணி நேரமும் பயத்திலேயே வாழ்ந்தா உடலோட நோய் எதிர்ப்பு அமைப்பு எப்படி இயங்கும்? அங்கதான் நாம மாட்டி தவிக்கிறோம். இந்த பயம் ஒரு வியாபாரமாகவே மாற்றப்பட்டிருக்கு. மதம் பல காலமா இந்த பயத்தை பயன்படுத்தி நரகத்தை காட்டி பணம் வசூலிச்சது. சமீபத்திய கோவிட் தொற்றுலையும் இதே பயம்தான் பயன்படுத்தப்பட்டுச்சுன்னு மூலக்கட்டுரை குறிப்பிடுது. கோவிட் தொற்றுலியா? ஆமா,
கோவிட் பெரும்பாலும் ஏற்கனவே நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்களையே கடுமையாக பாதிச்சது. ஆனா பரப்பப்பட்ட பயம் அனைவரோட நோய் எதிர்ப்பு சக்தியையும் முடக்கியது அப்படின்னு அந்த தகவல் சொல்லுது. அப்படியானால் இந்த எல்லா நோய்களுக்கும் அடிப்படை அந்த இரைச்சல் அல்லது முரண்பாடுதான். பிரபஞ்சத்தோட அடிப்படை இயல்பு இணக்கம். மனிதர்கள் மட்டுமே தங்களது பயத்தால இதுல இரைச்சலை ஏற்படுத்துறாங்க. இயற்கை தன்னுள் எவ்வளவு இணக்கத்தை வச்சிருக்கு என்பதற்கு செர்னோபில் அணு உலை விபத்து ஒரு ஆகச்சிறந்த உதாரணம். ஆமா, அங்க என்ன நடந்துச்சு? விபத்துக்கு பிறகு மனிதர்கள் அப்புறப்படுத்தப்பட்டாங்க. ஆனா இன்னைக்கு அந்த நகரம் ஒரு அடர்ந்த காடா மாறி சோவியத் யூனியன்லயே அதிக விலங்குகள் வாழும் சமநிலையான தோட்டமா மாறிடுச்சு. அதைவிட ஆச்சரியமான ஒரு தகவல் இருக்கு. அந்த அணு உலையோட கதிர்வீச்சுக்கு நடுவுல ஒரு கருப்பு பூஞ்சை வளருதுன்னு சொன்னீங்க இல்லையா? ஆமா, அதுல மெலனின் அப்படிங்கிற நிறமி இருக்கு. மனித தோல்ல உள்ளது போன்ற நிறமிதான் அது. அது கதிர்வீச்சையே தனக்கான உயிரியல் உணவாக மாற்றிக்கொள்ளுது. மனிதர்கள் விலகியவுடன் இயற்கை தன்னைத்தானே சரி செய்து கொள்கிறது பாருங்க. நம்பவே முடியல. நாம இந்த உரையாடலோட இறுதிப் பகுதிக்கு வந்துட்டோம். நாம வெறும் மாமிச இயந்திரங்கள் அல்ல, பிரபஞ்சத்தோட ஆற்றலை ஈர்க்கும் ஆண்டனாக்கள். டார்வினோட பிழையான போட்டி மனப்பான்மையை விட்டுட்டு கூட்டுறவோடும் இணக்கத்தோடும் வாழும்போது பூமியிலேயே சொர்க்கத்தை உருவாக்க முடியும். நிச்சயமா. நான் தான் அந்த கற்பனை செல்கள். இது ஒரு மாபெரும் பரிணாம வளர்ச்சியின் தொடக்கம். இறுதியா உங்களுக்கு ஒரு விஷயத்தை நினைவூட்ட விரும்புறேன். நமது செல்கள் சுற்றுச்சூழலுக்கு ஏற்ப தங்களை மாற்றிக்கொள்கின்றன என்பதை எபிஜெனடிக்ஸ் மூலம் பார்த்தோம். அப்படியானால் சற்று யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நீங்க ஒவ்வொரு நாளும் உங்களை சுற்றிலும் அமைத்துக்கொள்ளும் டிஜிட்டல் சுற்றுச்சூழல் எப்படி இருக்கு? ரொம்ப முக்கியமான கேள்வி. நீங்க பார்க்கிற செய்திகள், சமூக வலைத்தளங்கள், கேட்கும் வதந்திகள், இவை உங்கள் உடலோட ஆண்டனாக்களை எந்த அதிர்வெண்ணுக்கு மாற்றியழைத்துக் கொண்டிருக்கின்றன? பயத்துக்கா அல்லது இணக்கத்துக்கா? நீங்கள் எந்த சிக்னலை உலகிற்கு ஒளிபரப்பப் போகிறீங்க அப்படிங்கிறத இனி நீங்களே முடிவு செய்யுங்க. எங்களோடு இணைந்து இந்த அலசல்ல பயணித்ததற்கு மிக்க நன்றி.